ஒரு டீ கண்ணாடியை யார் எடுத்து வைக்க வேண்டும் என்ற அளவுக்கு சின்னதாக ஆரம்பித்த விஷயம், குடும்பத்தில் பல வருடங்களாக உள்ள மனக்கசப்புகள், புரிதல் இல்லாமை, ஆணவம், மரியாதை பற்றிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வெடித்து பெரிய புயலாக மாறிவிட்டது. வீட்டின் ஹாலில் எல்லோரும் அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதிக்குள் கோபமும் வருத்தமும் கொதித்துக் கொண்டே இருந்தது. மதி வீட்டிற்கு வெளியே வந்து அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் கோபத்தை விட ஏமாற்றம்தான் அதிகமாக இருந்தது. மலர் மெதுவாக அவள் அருகே வந்து உட்கார்ந்தாள். மதி, உள்ளே வா. வெளியில இப்படி உட்கார்ந்தா எல்லாரும் வேற மாதிரி நினைப்பாங்க என்று மென்மையாக சொன்னாள். ஆனால் மதி அவளை பார்த்து, நான் யாருக்கும் காட்சிக்காக உட்காரலக்கா. மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அதனால தான் வெளியே வந்திருக்கேன். இப்ப என்னை யாரும் உள்ள வர சொல்லாதீங்க. எனக்கு எப்போ மனசு சமாதானமா ஆகுதோ அப்போ நானே உள்ள வந்துருவேன் என்றாள். அந்த வார்த்தைகளில் கோபமில்லை. ஆனால் அவள் மனதில் இருந்த காயம் வெளிப்படையாக தெரிந்தது. மலரின் கண்களும் கலங்கின. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் போல் இருக்கு என்று அவள் மனதிற்குள் வருந்தினாள். அந்த நேரத்தில் வீட்டுக்குள் ராஜலட்சுமி இன்னும் கோபமாகவே பேசிக் கொண்டிருந்தாள். ஒரு வீட்டுக்கு மருமகளா வந்தவளுக்கு சின்ன சின்ன வேலை கூட செய்யத் தெரியாதா? ஒரு கிளாஸ் எடுத்துக் கொடுக்க கூட இவ்வளவு பெருமையா? என்று தொடர்ந்து குறை சொல்லிக் கொண்டே இருந்தாள். ராகவன் பல முறை சமாதானப்படுத்த முயன்றார். இது பெரிய விஷயமே இல்ல. அவ பொண்ணு புதுசா வந்திருக்கா. கொஞ்சம் பொறுமையா பேசு என்றாலும் ராஜலட்சுமி கேட்கவே இல்லை. இப்போதே இதுக்கு முடிவு பண்ணணும். இல்லன்னா நாளைக்கு நம்ம பேச்சுக்கு மதிப்பு இருக்காது என்று பிடிவாதமாக நின்றாள். வெளியே அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள் மெதுவாக கூட ஆரம்பித்தார்கள். என்னாச்சு? ஏன் மதி வெளியே உட்கார்ந்திருக்கா என்று ஒருவர் கேட்டால், இன்னொருவர் தங்களுக்கு தெரிந்ததை சேர்த்து பேச ஆரம்பித்தார். உண்மை என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் வதந்திகள் வேகமாக பரவ ஆரம்பித்துவிட்டன. மலர் மீண்டும் மதியருகே வந்து அமர்ந்தாள். என்ன மன்னிச்சிடு மதி, நான் அப்படி மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளுன்னு சொல்லக்கூடாது. நான் என் எல்லையை தாண்டிட்டேன் என்று கண்ணீர் மல்க சொன்னாள். அதற்கு மதி அமைதியாக, அக்கா, நீங்க தப்பே பண்ணல.